தயவு செஞ்சு சுந்தர் இனிமே சின்ன பையனை சொல்லி சொல்லி அவனை நம்மளே மட்டம் தட்ட வேண்டாம். அவனுக்குன்னு ஒரு இடம் கொடுப்போம். அப்பதான் அவன் பெரிய ஆளா வருவான். மீனாட்சி, இப்ப நான் சொல்றேன், சுந்தர தனியாவே பிசினஸ் பண்ண சொல்லுங்க. டேய் சுந்தர், உன்னோட பிசினஸ்க்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அதை எல்லாத்தையும் நான் செய்யறேன். இல்ல இல்ல வேணாம். அப்ப கூட நீ என் உதவியை தேடி வர மாதிரி ஆயிடும். நீயாவே ஃபுல்லா பாரு. ஏன்னா அதுல சக்சஸ் ஆறதுக்கு என்ன முயற்சி வேணாலும் பண்ணு. ஓகே? ஆனா மனசை மட்டும் என்னைக்குமே தளர விட்டுறாத. அப்புறம் ஒரு வேலை உன்னால சமாளிக்க முடியலன்னு தோணுச்சுன்னா மட்டும் என்கிட்ட வா. ஏன்னா எப்பவுமே உன் அண்ணன் நான் இருக்கேன். தைரியமா துணிஞ்சு பண்ணு. ஏய் என்னடா இப்பதான் உன்னை பிசினஸ் மேனு பெரிய ஆளு அப்படி இப்படின்னு பில்டப் பண்ண, டக்குன்னு சின்ன பையன் மாதிரி கண் கலங்கிட்டு இருக்க. டேய் இங்க பாரு, பிசினஸ்க்கு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சென்டிமெண்ட் எல்லாம் தூக்கி ஓரமா போட்டுறணும், வேலையில இறங்கிடணும். தேங்க்யூ ப்ரோ சாமி. கண்டிப்பா இந்த பிசினஸ்ல நான் சக்சஸ் பண்ணி காட்டுறேன். That's my boy. ஆமாண்டா, பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு முடிவு பண்ணிட்ட. என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போற? எல்லாம் நம்ம குடும்ப தொழில் தான் ப்ரோ சாமி. குடும்ப தொழிலா? கேட்டரிங் சர்வீஸ். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பரா. என்னது கேட்டரிங் சர்வீஸா? ஆமாமா, எனக்குன்னு எந்த வேலையும் செய்ய தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா பேசுறது மட்டும்தாம்மா. அதனால தான் என் பேச்சு திறமையும் மீனாட்சியோட கைப்பக்கத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி சும்மா பிரம்மாண்டமான ஒரு சின்னதா கேட்டரிங் சர்வீஸ் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வெரி குட்ரா. டேய், ஒரு குடும்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனித்தனியா வேலைக்கு போறதை விட ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்து பிசினஸ் பண்றாங்க பாத்தியா, அது செமையா கிளிக் ஆகும். வாழ்த்துக்கள் சுந்தர், வாழ்த்துக்கள். ஓ சாரி, வாழ்த்துக்கள் மீனாட்சி சுந்தர். ஆல் தி பெஸ்ட். அக்கா அக்கா வாழ்த்துக்கள் அக்கா. தேங்க்யூ சக்தி. சுந்தர் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சக்தி. கலக்குங்க. இனிமே யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. என்னத்தா நான் சொன்னது சரிதானே? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மீனாட்சி. உடனே எல்லாத்தையும் ஆரம்பிச்சு. ஏண்டா சுந்தர, அப்படியே வீட்ல இருக்க எல்லாரையும் கேட்டரிங் பிசினஸ்ல சேர்த்துக்க வேண்டியதானே? பாட்டிசாமி, நம்ம வீட்ல யாருக்கு இருக்கோ இல்லையோ கண்டிப்பா உனக்கு வேலை இருக்கு. ஓ அப்படியா? உன் பிசினஸ்ல என்னைய பார்ட்னரா சேர்த்துக்க வரியா? பார்ட்னராவா? இந்த பாத்திரங்கள் இருக்குன்னா சேர்த்துக்கிறேன். ஏன்னா நீ அன்னைக்கு கழுவி வச்ச பாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் பல பலன்னு இருக்கான். என்ன ரெடியா இருக்கியா? இல்ல நீ ரெடியா இருக்க சரியா? ஓனரம்மா, நம்ம கேட்டரிங் சர்வீஸ்ல முதல்ல ஒரு ஸ்வீட்ல இருந்தே ஆரம்பிக்கலாமே. ஏன்னா எங்க அம்மாவுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். என்னம்மா? ஆமாங்க, அதே பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரி ஓனரம்மா, போலாமா? பாட்டி பாத்திரம் ரெடியா இரு. சுபத்ரா, எந்த கேட்டரிங் குடும்பம் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணையோ, இன்னைக்கு அதே கேட்டரிங் சர்வீஸை உன் புள்ளையே ஆரம்பிக்க போறான். இதுக்கு மேலேயே நீ சும்மா இருந்தீன்னா அந்த கேட்டரிங் சர்வீஸ்ல நம்ம 2 பேரையும் வேலை பார்க்க சொல்லுவான் உன் புள்ள. அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? இத பாரு சுபத்ரா, அந்த மீனாட்சியோட ஐடியாவை கேட்டுட்டு சுந்தர் மட்டும் பெரிய ஆள் ஆயிட்டா, மீனாட்சியோட கை ஓங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் அவளுக்கு கீழே தான் இருக்கணும். ஏற்கனவே அந்த சக்தி கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து கூட ஏதோ நாடகம் ஆடி சிவாவை சாப்பாடு ஊட்ட வச்சு சேலை கட்ட வச்சு அவ பக்கம் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த மீனாட்சி என்ன பண்ண போறாளோ? அம்மா
மீனாட்சி சுந்தர் 2 பேருமே சக்தி ஒருத்தி இருக்காங்கிற தைரியத்துல தான் ஆடிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த சக்தியை அடிக்கணுமா, அதுக்கப்புறம் தான் இந்த மீனாட்சி எல்லாம். வர அவன் தான் வரா. அம்மா நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சிவா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னா நீ கிளம்பு, நாம ஈவினிங் கூட பேசிக்கலாம். இல்லம்மா பரவாயில்ல, சொல்லுங்க. என்னம்மா ஆபீஸ் போற அண்ணனை நிறுத்தி வச்சு பேசிட்டு இருக்க? அப்படி என்னம்மா அவசரம்? சொல்றேன். என்னடா இவ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றாளேன்னு அம்மாவை தப்பா நினைக்காத. அம்மா நான் என்னைக்குமா உங்களை தப்பா நினைச்சிருக்கேன்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா. ஏற்கனவே சொன்னதுதான்ப்பா. இனிமே சக்தி ஆபீஸ்க்கு போக வேண்டாம். அம்மா கொஞ்சம் பொறு சிவா, நான் இன்னும் பேசி முடிக்கல. கண்ட கழுதையெல்லாம் பேசுறத கேட்டு என்னால சும்மா இருக்க முடியாது சிவா. அம்மா என்னம்மா சொல்ற? யார் என்ன சொன்னா? நீ சும்மா இரு தாரணி. சிவா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆச்சே, ஏதாவது விசேஷம் இருக்கான்னு கேக்குறாங்க. நான் இல்லன்னு சொன்னதோ மறைவுல போய் மருமகளை வேலைக்கு அனுப்புனா புள்ள எப்படி தங்கும்னு ஏன் காதுபடவே பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கணும்னு அவசியமா? இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன் சக்திய வேலைக்கு கூட்டிட்டு போகாதன்னு. ஆனா ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் சொன்னீங்க. இப்ப என்னாச்சு? தோ கை கால உடைச்சிட்டு வந்து நிக்கிறா. சரி ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் சொன்னேன். ஆனா நீ சக்தி கண்டிப்பா ஆபீஸ்க்கு வரணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்ட. என்னால அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியல. ஆனா இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். சரிம்மா, இப்போ நான் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க. இது பார் சிவா, நமக்கு இருக்கிற வசதிக்கு வீட்டுக்கு வந்த மருமக வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஊர்ல இருக்கிறவங்க வாய் மூடணும்னா சக்தி இனிமே வேலைக்கு போகவே கூடாது. மா அவங்க யார் சொல்றதுக்கு? வந்துட்டான் சுந்தர். ஊர்ல இருக்கவங்க வாய மூடுறதுக்காக சக்தியை வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்க. அவங்க யாருமா நம்ம வேலைக்கு போகணுமா போக கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு? இவன் எதுக்கு தேவையில்லாம வந்து கத்திக்கிட்டு இருக்கான்? டேய், அவங்களோட நம்ம மேல வந்துட்டோம்னா நம்மள தூக்கி பேசுவாங்கம்மா. அவங்களோட நம்ம கீழே இருந்தோம்னா நம்மள இழிவா பேசுவாங்க. அவ்வளவுதாம்மா தெரியும் இந்த ஊருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஊருக்காக நாம ஏமா நம்ம சந்தோஷத்தை இழக்கணும்? சரியா சொன்னீங்க. தேங்க்யூ. சுந்தர், உனக்கு ஒண்ணும் தெரியாது. சும்மா சொல்றவங்க பேச்செல்லாம் கேட்டு ஆடிட்டு இருக்காத. மா நீங்களும் தாம்மா சொல்றவங்க பேச்சு கேட்டு பேசிட்டு இருக்கீங்க. சுந்தர், ஆமாமா, ஊர்ல 4 பேர் சொல்றாங்க தானே நீங்க சக்தியை வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சுந்தர், அது வேற இது வேற. இந்த விஷயத்துல நீ தலையிடாத. இது பொம்பளைங்க சமாச்சாரம். மா எதுமா பொம்பளைங்க சமாச்சாரம்? இந்த காலத்துல எல்லாமே பொதுவானதாயிருச்சு. ஒரு குழந்தை வயித்துல தங்கணும்னு இருந்தா அவங்க லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் பண்ணா கூட அந்த குழந்தை கலையாது. அதுவே அந்த குழந்தை தங்கக்கூடாதுன்னு இருந்ததுன்னா அவங்க வீட்டிலே படுத்து பெட் ரெஸ்ட் எடுத்து அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டா கூட அந்த குழந்தை தங்காது. சக்தி வீட்ல இருந்து என்னமா பண்ண போறாங்க? அவங்க என்ன வேற கம்பெனிக்கா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க? நம்ம கம்பெனிக்கு, அதுவும் அண்ணனுக்கு துணையா தானே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, கஷ்டப்பட்டு பஸ் ஏறி ட்ரெயின் பிடிச்சி வேலைக்கு போற பொண்ணுங்களும் இருக்காங்கம்மா. அவங்களுக்குலாம் என்ன குழந்தை பிறக்காமலே இருக்கு? சக்தியா அண்ணன் கார்ல கூட்டிட்டு வரான். அதுல என்னமா பிரச்சனை வந்துட போகுது? மா சக்தி வேலைக்கு போறதுனாலதான் குழந்தை தங்கலன்னு சொல்றதெல்லாம் சுத்தமா கட்டுக்கதமா. ஒரு குழந்தை தங்கலன்னா அதுக்கு 2 காரணம் தான் இருக்கு. ஒன்னு 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை இருக்கணும். இல்லனா 2 பேர்ல யாருன்னா ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கணும். ஆனா அவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன்.
ஒருவேளை அவங்களும் எங்களை மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கலாம்ல. அப்படி சொல்லுன்னு. இவன் எதுக்கு இவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான்? ஏய் சுந்தர், கொஞ்ச நேரம் பேசாம இருடா. ப்ரோ நீ இரு ப்ரோ, புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறதுல தப்பே இல்லை ப்ரோ. ஏப்பா டாக்டருக்கு படிச்சவனே, ஆ? இவ்வளவு நல்லா பேசுறியே, இன்னும் நீ ஏன் குழந்தைய பெத்துக்கல? அது பாட்டி, அது கல்யாணம் ஆன புதுசுலயே குழந்தைய பெத்துக்கிட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி என் மீனுக்குட்டி எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணன்றத நான் எப்படி பாட்டி என் மீனுக்குட்டி காட்ட முடியும்? அதான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு பெரியவங்க எல்லாம் குழந்தைய பத்தி எப்ப பேச்சு எடுக்கிறாங்களோ அப்ப பெத்துக்கலாம்னு இருந்தோம். அதான் இப்ப நீயே கேட்டல, நான் மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு முத வேலையா குழந்தைய பெத்து உன் மூஞ்சிலே உச்சா அடிக்க வைக்கிறலையான்னு பாரு. எப்படி என்ன மீனுக்குட்டி? மா சும்மா இருக்கியா? அம்மா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா. இப்ப சக்தி வேலைக்கு போறதுல உனக்கு என்னமா பிரச்சனை? அதானே. இத பாரு சிவா, இவங்கெல்லாம் 1000 சொன்னாலும் சரி, சக்தி வேலைக்கு போறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அதுக்கு மேல உன் விருப்பம். அப்புறம் என்ன சக்தி, அம்மாவே ஓகே சொல்லிட்டாங்க, நீங்க கிளம்பி ஆபீஸ் போங்க. ஏய் ஆமா சக்தி, அதே சரின்னு சொல்லிட்டாங்க, நீ கிளம்பு. ஆமா அண்ணே, சக்தியை கூட்டிட்டு நீ கிளம்புன. ஏய், எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? அம்மா பார்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம எல்லாம் வளர்ந்துட்டோமா? போன வாரம் அம்மா சொன்ன மாதிரி சத்யா ஆபீஸ் கூட்டு போகாம இருந்திருந்தா சத்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்காது. அதானே அம்மா சொன்னதை மீறி போனதுனாலதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. தப்பெல்லாம் நம்ம பண்ணிட்டு அம்மா பார்த்து நம்ம கேள்வி கேட்கணுமா? நல்லா வாங்குன்னு வாங்குறான், இப்படித்தான் வாங்கணும். அம்மா, எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். உங்களை பார்த்து யாரும் எந்த கேள்வி கேட்க நான் அலோவ் பண்ண மாட்டேன். இனிமே சத்யா ஆபீஸ்க்கு வர மாட்டான். நானும் அவளை கூட்டிட்டு போக மாட்டேன். அப்படி சொல்றேன் ப்ரோ. அண்ணே யாரும் எதுவும் பேசாதீங்க. எல்லாரும் அவங்க வேலையை போய் பாருங்க. என்னங்க? சிவா, அம்மா உன்னோட நல்லதுக்கு தான்ப்பா சொல்றேன். அம்மா, எனக்கு நல்லாவே தெரியுமா நீங்க எது செஞ்சாலும் என்னோட நல்லதுக்காக தான் செய்வீங்கன்னு. சரிம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். மாமா, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? அதான் எங்க அம்மா சொன்னதை கேட்டல. எங்க அம்மா சொன்னாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நீ பேசாம வீட்லயே இரு. சுபத்ரா, நீ இன்னைக்கு கொடுத்தது இன்னும் ஒரு வாரத்துக்கு தாங்கும். பாத்தியம்மா, வலையில சிக்கின மீன் மாதிரி என்னமா துள்ளுவா. மீனை தொட்டில போட்டு வைக்கிற மாதிரி இவளை வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிட்டேன். பாத்தியம்மா, இனிமே இவளால எங்கேயுமே போக முடியாது. இனிமேதான் இந்த சுபத்ரா விளையாட்டிய ஆரம்பிக்க போற.
அம்மா ஐஸ்வர்யா, கோவப்படாதம்மா. நீ கோவப்பட்டா உன் முகமே வாடி போயிடும். லட்சணமா இருந்த பொண்ணு இன்னைக்கு இப்படி இருக்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீனாட்சி தான். அந்த மீனாட்சி மூதேவிய முதல்ல விரட்டணும். நாங்களும் எவ்வளவோ போராடிக்கிட்டு தான் இருக்கோம், நீயே பார்த்தல்ல. ஆனா எல்லாத்தையும் அந்த சக்தியும் மீனாட்சியும் சேர்ந்து உடைச்சிக்கிட்டே இருக்காளுங்க. என்னைக்கு அவளுங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போறாளுங்களோ அன்னைக்கு தாமா நமக்கு நல்ல காலமே. நானும் சுபத்ராவும் அதுக்காகத்தாமா போராடிக்கிட்டே இருக்கோம். ஆனா அவளுங்க 2 பேரும் ஈஸியா அடுத்தடுத்து காய நகர்த்திக்கிட்டே இருக்காளுங்க. அந்த சுந்தர் பையனும் மீனாட்சியும் சேர்ந்து ஏதோ கேட்டரிங் சர்வீஸ் ஆரம்பிக்க போறாங்களாம். கொடுமை. அது மட்டும் நடந்துடுச்சுன்னா அவங்க 2 பேரையும் கடைசி வரைக்கும் பிரிக்கவே முடியாதுமா. முடியும். நீ என்னமா சொல்ற? ஆமா பாட்டி, கண்டிப்பா அவங்க கம்பெனி ஆரம்பிப்பாங்க. ஏமா அவங்க ஆரம்பிச்சா 2 பேரும் ஒன்னாவே இருப்பாங்களே. இருக்கட்டும். அம்மடி 2 பேரும் ஒன்னாவே இருந்தாக்கா அவ்வளவுதான். அந்த சுந்தர் பையன் மாலை போட்டுட்டு இருக்கிறதுனால சும்மா இருக்கான். இல்லன்னா இந்நேரம் மீனாட்சியை முழுகாம ஆக்கி இருப்பான். அவனும் மீனாட்சியும் ஒன்னாவே இருக்க கூடாது. அதுக்கு அவங்க கேட்டரிங் சர்வீஸ் ஆரம்பிக்கவே கூடாது. அப்படி ஆரம்பிச்சாங்க அவ்வளவுதான். பாட்டி, அவங்க கம்பெனி ஆரம்பிக்கட்டும். ஏன், ஒன்னா சேர்ந்து வேலையும் செய்யட்டும். ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்காது. கேட்டரிங் சர்வீஸ் நல்லபடியா போனாதானே அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. கம்பெனி சரியா போகலனா அதுல இருந்து வெளியே வந்துதானே ஆகணும். சுந்தர் சுயமா ஒரு தொழில பண்ணி சக்சஸ் பண்ணாதானே வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அந்த பிசினஸ் சரியா போகலனா சுந்தர் மனசளவுல தோத்து போயிட்டோன்னு ஃபீல் பண்ணுவாரு. ஓ, அடுத்து எத்தனை பிசினஸ் ஆரம்பிச்சாலும் நான் அதையும் தடுப்பேன். கடைசியா சுந்தர் தனக்கு எதுவுமே வரலன்னு ஒரு முடிவுக்கு வரும்போதுதான் நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பேன். என் கூடவே வச்சுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுந்தர மீனாட்சி கிட்ட இருந்து பிரிச்சு மொத்தமா என் கூடவே வச்சுப்பேன். சூப்பர். பாத்துக்கிட்டு இருக்க, அதான் கூப்பிடுறல, வாங்க. ஏய், என்னடி மாசா மாசன்னு வந்து நிக்கிற? மாமியார் என்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்ல உனக்கு? அம்மா, என்னம்மா பேசுற நீ? நான் இவளுக்கு மாமியாரா? சான்ஸே இல்லம்மா. ஒருவேளை சிவாவை நான் மகனா ஏத்துக்கிட்டாலும் இவளை நான் மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். சிவா இவளுக்கு பொண்டாட்டிங்கிற அங்கீகாரம் கொடுத்தாலும் நான் இவளுக்கு மருமகங்கிற அந்தஸ்தை கொடுக்கவே மாட்டேன். இவளுக்கு மட்டும் இல்ல, இவ அக்கா பிச்சைக்கார மீனாட்சிக்கும் அதான் நிலைமை. ஏய், என்ன முறைக்கிற? முறைக்கிற கண்ணை அப்படியே தோண்டி எடுத்துருவேன், ஜாக்கிரதை. என்ன பாட்டி, வாங்கினதெல்லாம் மறந்துச்சா? ஏய், அத திருப்பி கொடுக்க தாண்டி இதெல்லாம். இவ்வளவு நாளா என்ன நாட்டகாசம் பண்ண? இனி நாங்க அடிச்சு நீ அனுபவிக்க போற. எப்படி 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 என்ன காலாமுக்கு சொன்ன? இங்க அமுக்கு அங்க அமுக்குன்னு என்ன பாடா படுத்துன. இனிமே பாரு, உன்னை என் காலாமுக்கு வச்சு நீ என்ன எப்படி எப்படி எல்லாம் உதைச்சியோ அப்படி நான் உன்னை எட்டி உதை பண்ணி. இனிமே நான் உன்னை படுத்துற படுத்துல நீயாவே இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும். அப்படியே நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா ஒரு சாதாரண வேலைக்காரியா தாண்டி இருக்கணும். அம்மா, இவளெல்லாம் எதுக்குமா வேலைக்காரியா வச்சுக்கிட்டு? அது கூட இவ சரிப்பட்டு வர மாட்டாமா. மீனாட்சிய கூட நான் வேலைக்காரியா யோசிப்பேன். ஆனா இவளை மட்டும் என்னால எந்த மாதிரி யோசிக்க முடியலமா. இவ மூச்சு பார்க்கவே எனக்கு பிடிக்கலமா. இவெல்லாம் நான் இருக்கிற ஏரியால இருக்க கூட அருகதை இல்லாதவன். ஏய்,
முறைக்காதடி. உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. என் வாழ்க்கையில எதிரி நான் யாரையுமே விட்டு வச்சதில்ல. நீ மட்டும்தான் இத்தனை நாள தாக்கு பிடிக்கிற.